பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகம் ரொம்ப பெருசு, பெரிய உலகம் முழுதும் சுற்றி வரணும்னா முடியாது. ஆமா, ஆனா நம்முடைய சரீர உறுப்புல ஒரு உறுப்புல உலகமே வைத்திருக்கிறது, உலகமே இருக்குதான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாவும் நெருப்பு தான். நாவு, இந்த நாக்கு இருக்கே, அது நெருப்பு, அது தீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அநீதி நிறைந்த உலகம். இந்த நாக்கு, உலகம் இவ்வளவு பெருசு, இந்த நாக்கு சின்ன உறுப்பு தான், ஆனா இது உலகத்தை மாதிரி அது பெருசு என்று, அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது, வாழ்க்கைக்கே தீ வைக்கிறதாக இருக்கிறது. நம்ம நாவு நம்ம சரீரத்துலதான் இருக்கு, நமக்கே அது தீ வைக்கலாம். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நாம பேசணும், வைக்கணும் பாருங்க. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இங்க அக்கினி எரியது மட்டும் இல்ல, நரகத்திலையும் கொண்டு போய் நம்மளை அப்படியே கொளுத்திக்கிட்டே இருக்குமா, அக்னியிலே கொளுத்திக்கிட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காது, அது பொல்லாங்கானது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. இந்த நாவு சாவை போன்ற ஒரு விஷம் நிறைந்த ஒரு நாவம். அதனால நாம பேசுறது, வைக்கிறது, படிக்கிறது எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாவுனால கசப்பான வைராக்கியத்தை வைக்காதீங்க, விரோதத்தை வைக்காதீங்க, அதுல பெருமை பாராட்டாதீங்க என்று சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் சுத்தம் உள்ளதாயும். சுத்தமா இருக்கணும், வாழ்க்கை முதல்ல சுத்தமா இருக்கணும். அதுக்கு பிறகு சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதாய் இருக்கணும். அப்பதான் இந்த நாவு சரியா வேலை செய்யும். இல்லைன்னா அது நம்மளே கொளுத்தி போட்டுரும். அதனால ஜாக்கிரதையாக தேவனுடைய வார்த்தையை நாம் படித்து அதன்படி நடப்போம். பெரிய வெற்றியை நாம் காண்போம். ஹல்லேலூயா.